ஒழுங்க மரியாதை எல்லாரும் கண்ணை தூக்கி கடலை போடுங்க, இல்ல இவனை அறுத்து போட்டுருவேன். ஹரிஷ் அசர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கன்ஃபார்ம் நவ். இவன் தானே கிரிமினல்? அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவனெல்லாம் அப்படியே போட்டுருணும். டேய் என்னடா போடாதவன் செலவு பண்ண ட்ரை பண்றியா? நீங்க மட்டும் என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி தானே ட்ரை பண்றீங்க? சரி, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. இப்போ சொல்லு, இவன் தானே கிரிமினல்? 100% சார். அப்போ ஓகே, கை வரிசையை காட்டிட வேண்டியதா? டேய் அக்யூஸ்ட், என்னடா பட்டே இது? சாப்பிடும் போது சாம்பார் வாளிக்குள்ள பட்டை ஓட்டியா? சார், என் மண்டையை பத்தி மட்டும் பேசாதீங்க சார், எனக்கு பிடிக்காது. இந்த பட்டையை பார்த்தா கடந்த காலத்துல காக்கா குருவி எல்லாம் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருக்கு போல இருக்க. யோ என்ன வெறுப்பேத்திரியா? இப்பவே நான் அறுத்து போறேன், பாக்குறியா? சார், அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவனெல்லாம் அப்படியே போட்டுருணும். போட்டுருவோம். ஸ்கூல் பொறி வச்சா எலி விழடும், பெருச்சாலியே விழுந்துருச்சு. சொல்லுங்க மிஸ்டர் அதியன், அதியன் கூப்பிடலாம் தானே, இல்ல வேட்டையன் கூப்பிடணுமா? உங்களுக்கு எப்படி தோடுதோ அப்படி கூப்பிடுங்க சார். அப்படிதான் கெட்ட வார்த்தையில கூப்பிடலாமா மிஸ்டர் அதியன்? சரி சொல்லுடா. இல்ல அவ்வளவுக்கு வேண்டாம், பேர் சொல்லியே கூப்பிட்டுருங்க. ஓகே மிஸ்டர் அதியன், ஐ வுட் லைக் டு கோ ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். அதனால கேமராலாம் தூக்கிட்டு வெளியில போக. பட் ஹிடன் கேமராஸ் மட்டும் இருக்கட்டும். இந்த ஆள் வாயை கிண்டி இன்னைக்கு இந்த ஆளை எப்படியாவது மாட்டி விட்டுருவோம். நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. மிஸ்டர் அதியன், அதெல்லாம் இங்க பாடக்கூடாது. வேணும்னா வீட்டில் போய் உங்க பொண்டாட்டிகிட்ட பாடிக்குங்க. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், உங்க பொண்டாட்டி சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியா? தேங்க்யூ. கூடவே நானும் ஆடுறேன், பாத்துக்கல. நீ ஆடலாம் எவடா பாப்பா? சாரி, நீங்க ஆடுறதெல்லாம் நான் பார்க்கல அதியன். உங்க ஒய்ஃப் ஆடுறதான் பார்த்தேன், அது சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, அதனால அவங்கள டிவோர்ஸ் பண்ணிருக்க. ஊர்காட்டில் எல்லா பயிலும் என் பொட்டாட்டி போலே குறியா இருக்காங்க. சரி அதை விடுங்க சார், பேட்டுக்கு வாங்க. நீங்க தான் சொல்லணும் மிஸ்டர் அதியன், என்ன ஆச்சு? சென்னைக்கு பல கடவுளோட வந்த ஒரு பொண்ணை ப்ரூட்டஸா ரேப் பண்ணி கொண்டிருக்கேன். அவன் எப்படி சுபாட முடியும்? அது ப்ரூட்டஸும் இல்ல, ஜூலியஸ் சீசரும் இல்ல, ப்ரூட்டல். ஏதோ ஒன்று வலுக்கட்டாயமா மிருக மாதிரி பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கா, அவன் எப்படி சுபாட முடியும்? சோ நீங்களே அவனை குற்றவாளியின் முடிவு பண்ணி போட்டு தள்ளிட்டீங்க, அப்படித்தானே? ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த குருவி கொடுத்தலையா என் கால ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொல்ல பார்த்தா. அதனாலதான் வேற வழி இல்லாம ஸ்கூல். நானும் பார்த்தேன், நல்லா சுட்டீங்க மிஸ்டர் அதியன். தேங்க்யூ சார். சே சிரிக்கிறதே. ஏட்டா துரசிக்க மாதிரி திட்டுற? பின்ன நீ பண்ணது ஒரு ஃபேக் என்கவுண்டர், அதோட நீ சுட்ட அந்த குணா ஒரு இன்னசென்ட். அவன் இன்னசென்ட்டா போட்டு வாட்டா, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அந்த பொண்ணாவை ரேப் பண்ணா, சுட்ட, கேஸ் முடிச்சு, அவ்வளவுதான். யோ என்னையா நானும் அடக்க உடக்கமா அமிதாப் பச்சன் மாதிரி பேசலான்னு பார்த்தா நீ ஓ இஷ்டத்துக்கு பட்டக்கடமா பேசிட்டே போற. என்ன உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? சார் கோபப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க. ஆள் பாதி சுற்றுப்பட வைக்கிற கில்ட்டி கொஞ்சம் கூட இல்லாம நீ திராவிட்டா பேசிக்கிட்டு இருக்க. இதுல உங்க பேர் வேட்டையடா. என்னத வேட்டைய? பாத்தி சுடுறதுக்கு பேர் தான் வேட்டையடா. உனக்கு மரியாதை அந்த வேட்டையாங்கிற பேரை பார்த்துட்டு பாத்தி சுட்ட பாரி சாப்பிட்டு பேர் வச்சுக்க. பாத்தி சுட்ட பாரி சாப்பியா? யோ என்னையா அதெல்லாம்? இந்த சீனடி சாப்பிட்ட கடையா பேசுற? சாப்பிட்டுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடக்கு என்னடி கூப்பிட்ட மாதிரி படிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பணிவா பேசியா? என்ன குடிஞ்சு பணிவா பேசினா கூப்பிட்டு அடிச்சா எந்திரிச்சு டிடேட் வையே, ஏழை அடிக்கிட்டே இருப்பேன், ஒரே அடி அடிச்சு கொண்டு விடுவேன். யோ வாய்ஸ் மாறுதியா? அந்த வாய்ஸ்ல பேசு. ஓ ஆமல, அது வந்து அதியன், நீங்க இந்த கேஸை ஒழுங்கா விசாரிக்கல. ஒழுங்கா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்காக என் வீட்டோட கதவு திறந்தே இருக்கும். அப்படியா? சரி, நான் போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் வீட்டு கதவை திறந்தே போட்டிருக்காத, எவ்வளவு வந்து திருடிட்டு போயிட போறேன். அப்புறம் அதையும் விசாரிச்சு தொலையிடும். அதெல்லாம் எனக்கே தெரியாது, போய் தொலைங்க. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். டேய் பிஜே போறா. சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வண்டர் சுடுடா மேக்னெட்டிக் ரயில்டா தனி ராஜியா இவன் பூஜியா. ரொம்ப புக்காதரா, தண்ணி வேற இல்ல.